மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் ரோமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டு 25 பேஷண்ட்ஸ் பார்க்குறது. எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான். வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. அமைஞ்சது வேணான்னு சொல்ல முடியல. பிரபு மாஸ்டருக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே எந்த கொரியோகிராஃபிக்கு எந்த டான்ஸஸ்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் இருக்கும். நம்மளோட டைரக்டர் மனோஜ் அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டா உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்க, இந்த கதை ஆரம்பிச்ச அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா, மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரோமான் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி, சிக்குப்புக்குறையில் இல்லை ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, they have given so much happiness in they have given so much happiness. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினர்லி த பெஸ்ட். அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு வந்துட்டு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைமில் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்னா என்னன்னு சொல்வீங்க? இல்லை, கஷ்டப்படல ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு தெரியும், நான் அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஃபேஸ்ட் வேணா சொல்லலாமா நம்ம? இல்லை, வி ஹவ் தரோலி என்ஜாய்ட். ஐ ஹவ் அ கிரேட் டீம். ஒரு நல்ல டீம். நீங்கள் ரொம்ப நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குதுன்னு வச்சுருந்தீங்களேன், என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வந்து ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது, யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் என் டீம்கிட்டையும் சரி, மூன் வாக் டீம்கிட்டையும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமாக முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். டீம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக எல்லாம் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ரஹ்மான் சார்கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார்கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா, ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார் இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார், கிரேட் ஆக்டர்ஸ். எல்லார்கிட்டையும் நான் வந்து சொல்கிறது வந்து லெட்ஸ் see if we can be happy
சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்டிங் தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி பாபு சார், அர்ஜுன் சார், அஜு சார், தீபா அக்கா, சதீஷ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான காஸ்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் இந்த கதைக்காக சூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ், டெரிஃபிக் ஆக்டர்ஸ். நீங்கள் அந்த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஆக்டர்ஸ். இப்போது நீங்கள் வந்து நான் சுவாமிநாதன் சார் பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு, பழைய லொல்லு சபான்றது காமெடி. ஸோ காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லை. நீங்கள் அதில் எனக்கு என்னன்னா, இப்போ கமல் சார் வந்து அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் ஆக்டிங்னு வாங்க. கமல் சார் காமெடி பண்ணால் கிரேட் ஆக்டிங்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் காமெடின்றது அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே காமெடி பண்ணுறதுன்றது இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த ஆக்டர்ஸ்க்கு இருக்கிறனால, யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வி வர் வெரி ஹாப்பி. நல்ல ஆக்டிங் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம்தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலக்ட் பண்ணது. ஸோ வந்துட்டு யோகி பாபு சாரோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார் கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படலை, ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படலை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ண படல. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணால் தானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ 16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும் அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் ஹி கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரபு சாரோட ஆக்டிங்குமே வெரி வெரி நேச்சுரல். அவர் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதில். நீங்கள் ரோமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு கிராமராகவே, அந்த மின்சார கனவில் அவரோட ஆக்டிங்ன்றது ஒரு கிராமராகவே பல ஆக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ those are effortless acting இல்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை we were happy seeing what we saw. அது கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் as a director நீங்கள் கரெக்டாக புல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த விஷயத்தை. பிகாஸ் தீபா மேமும் சொன்னாங்க, நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக்கல் ஆக்டர்னா நான் கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன். சார் இல்லைம்மா கொஞ்சம் குறைச்சிட்டேன், இது இந்த மீட்டர் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் நான் உங்களுக்கு தான் கொடுத்தானும். இந்த கம்ப்ளீட் செட்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Throughout 75 days, 70 days of great memory, and I think I was lucky, blessed to have a great team. Behind Woods தான் எங்களுக்கு ஆரம்பம். ஸோ Behind Woodsலேருந்து எல்லாருமே சிவசங்கர்ன்றது என் ஃப்ரெண்டு, அவர் த்ரூ அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிரவீன் கோ ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு. Behind Woodsoட என்டையர் டீம் என் கூட இருந்திருக்காங்க. ரமேஷ், தினேஷ், கிருஷ்ணா, கெனி, அவங்கெல்லாம் என் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் Behind Woodsல இருக்கிற எல்லாருமே என் கூட தோழாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் Behind Woods டீமாகவும் என்டையர் மீடியா டீமாகவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹோப்ஃபுல்லி வி கேன் கிவ் யூ தி ஹாப்பினஸ் அண்ட் people சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கணுன்றதான் எங்களோட எய்ம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்க சூப்பரா இருப்போம், ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ வெல்கம் டு மூன்வாக் ஆடியோ லான்ச். ஸோ ஹவ் டு யூ ஃபீல்?
எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமரால நான் சேர்ந்து பார்த்ததே கிடையாது. ஸோ ஐ லிட்டில் எக்ஸைட்டட். வேற ஒன்றும் லிட்டில் எக்ஸைட்டட். ஆக்சுவலி இவர் சும்மா சொல்றாரு, கேமரால பார்த்ததுதான் சொல்றீங்க. யூ ஆர் அன் பயங்கரமான சோஷியல் மீடியா ஃபேமஸான பர்சன். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க அவ்வளோ பாப்புலரா இருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் வந்தப்போ உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கால் வந்தப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பிரபுதேவா சார் ஆக்ட் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னு உடனே எனக்கு இம்மீடியட்டாக 97ல் நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS இருக்கும் போது நான் மின்சார கனவு பார்த்தேன். எஸ், ஏஆர் ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் நான் தியேட்டரில் உட்காந்து ஏஞ்சி கிளாப் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இம்மீடியட்டாக. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அதுதான் அந்த அந்த மோமெண்ட் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா போன்ல பேசிட்டு இருக்கும் போது. சோ நீங்க ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா அந்த படத்துல இருந்து? கேட்டிருக்கேன், எல்லாம் 5மே கேட்டிருக்கேன். என்னோட ஸ்டோரிஸ்லயோ ரெகுலரா நான் வந்து மூவியோட சட்டெல்லாம் வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அந்த சாங்ஸ் எல்லாம்? ஆமா, இல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து நான் அவரோட பயங்கர பெரிய ஃபேனு. அது ஒரு 10th 11th டைம்ல ஒரு டியூன் அன்லாக் ஆகும் மைண்ட்ல, 15th டைம்ல எல்லாமே சேரும், 20th டைம் கேட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டு 50 வாட்டி நீங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் நம்ம ரஹ்மான்ஸோட மேஜிக்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணும். அதே வந்துட்டு 20வது வாட்டி இல்லாட்டி 30th டைம் கேட்கும்போது பா என்னையா பாட்டு இப்படி போட்டிருக்காரு இந்த மாதிரி அவ்வளோ பயங்கரமா சொல்வார்ல அவரு. எஸ். ஸோ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரினா நீங்க என்னவா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரிஸ்னா என்னன்னா, ஸோ நான் ஒரு டாக்டரா ஒரு சர்ஜனா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எங்கள் வேலை ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸு. பிரபுதேவா சாரோட எனக்கு நிறைய ரோல் இருக்குது, யோகி பாபி சாரோடையும் எனக்கு ரோல்ஸ் இருந்துச்சு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா அவங்க எவ்ரி செகண்ட் வந்து எப்படி நம்ம அந்த சீனை இன்னும் பெட்டராக்கலான்னே யோசிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஜோன்லேயே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு அதுவும் கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இந்த மூவிலேருந்து தான் புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது, எவ்வளோ கஷ்டமான வேலைன்றதை அண்டர்ஸ்டுட். ஸோ இனிமேல் நாங்கள் உங்களை வந்துட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அடிக்கடிக்கு பார்க்கலாமா இல்லாட்டி எப்படி? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல் இன் திஸ்? ஸோ நான் ஒரு நாளைக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டு 25 பேஷண்ட்ஸ் பார்க்கறது. ஸோ ஒரு வருஷத்தில் 7லேருந்து 10 நாள் வேணா ஒரு மூவி வேணா நம்ம பண்ணலாம். அவ்வளோதான் என்கிட்ட இப்போதைக்கு டைம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு இன்டராக்ட் பண்ணுறது, ஐடியாஸை சிம்பிளிஃபை பண்ணுறது, ஆளுங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, அவங்க பிபியை கம்மி பண்ணுறது, டான்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா எனி மூவ்மெண்ட் எனி லாஃப்டர் அதில் எனக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆல்வேஸ். யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இன்சைட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயங்கரமாக இந்த மூவியிலே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு தன்னடக்கத்தின் சிகரமாக இருக்கு. இல்லைங்க, நான் உண்மை சொல்லிட்டா, டைரக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே டாக்டர் இது நல்லா இருக்குன்னு சொன்னார்னா நான் போய் சீனை கூட பார்க்கல. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது நர்வஸ்னஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆனால் என்னோட பிரின்சிபல் என்னென்னா வாழ்க்கையில் நம்ம ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். எஸ், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டாக்டர் இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நான் அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டாருன்னு வைங்களேன், டைரக்டர் ரொம்ப சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம். அதனால எனக்கு ஆக்சுவலாக நான் எப்படி நடிச்சிருக்கேன்னே எனக்கு தெரியல. ஆனால் படத்தை டைரக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க சந்தோஷமா இருந்தால் எனக்கு போதும். அவங்க சந்தோஷமா இருந்தால் நீங்கள் ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தால் எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷம், டபுள் ஹாப்பினஸ்ல. I'll be very happy with Okay, that. fine sir. Thank you so much for being a part of this great movie and all the very best for your career and also for your future in Tamil film industry. Thank you so much. Thank you so much sir. Thank you guys to all of you. வணக்கம். எஸ், மூன்வாக் பார்த்தனுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுல இருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம்.
இங்கே ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்து இன்னும் சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. ஓகே. பட் இது அமைஞ்சது வேணான்னு சொல்ல முடியல, அதனால அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஃபஸ்ட்டு சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாராக வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லணும்னா வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இதை போகணும், இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நாங்கள் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணும். கூட சீக்கிரத்தில் உங்கள் படத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டைரக்டரா. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. எஸ், மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். நம்மளோட ஷேகர் மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இஸ் அ கொரியோகிராஃபர். ஃபயர் சார், நீங்கள் ஆக்சுவலி யூஆர் அ ஃபயர். ஸோ யூ டெல் மீ, இந்த ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொரு கேஸ்டிங் க்ரூவாக ஜாயின் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாதிச்சிருக்கீங்க, நிறைய பெஸ்ட் கோரியோகிராஃப்ஸ்லாம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. வணக்கம். எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். சரி, இதுவே அழகாக தான் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. எதனா தப்பு பேசுனா క్షమించింగப்பா. பிரபு மாஸ்டர் అంటే அவனை பார்த்தா ஐ கேம் இயர். கரெக்டாக அவங்கள கண்ணி ஆயிடுச்சு சார். அவர் பார்த்தா ஐ கேம் இயர். when I was in school I saw his dance. I went to dance class. I learned him. இப்போ பிரபு மாஸ்டருக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே எந்த கொரியோகிராஃபிக்கு எந்த டான்ஸஸ்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ. பட் சார் கிட்ட கொரியோகிராஃப் பண்ணும்போது சார் ஏதாச்சும் இன்புட்ஸ் மாதிரி கொடுப்பாரு, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி சொல்வாரா, இல்லை சார் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஓகே வித் யோர் கொரியோகிராஃபி இட் செல்ஃப்? இந்த படத்துக்கு ஐ டிட் 3 songs, 3 song பண்ணிட்டு ஒன் டைம் கூட மாஸ்டர் வந்து இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர், இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர் அந்த மாதிரி கேட்கல. நீயும் டைரக்டர், யூ டிசைடட் வாட் எவர் யூ வாண்ட் ஐ வில் டூ தட். ஹீ செட் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ திங்க் ஹி வாஸ் அ ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். நீங்க கோரியோகிராஃப் பண்ண சாங்ல யுவர் ஃபேவரட் சாங்னா வாட் வுட் தட் பி? மை ஃபேவரட் சாங் இந்த படத்துல ஐ டிட் 3 songs. எல்லாரும் நான் ஃபேவரட். ஆனாலும் பிக் ஒன் ஃபேவரட் ஃபார் அஸ். கஷ்டம் தான், பட் ஸ்டில்
but still. Ethu is one of my favorite song, and Tinga Tinga is one of my favorite song. Maile also. ஐ திங்க் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டு உங்களோட சாங்ஸ் உங்களோட கொரியோகிராஃபி எல்லாமே நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ரசிச்சிருக்கோம். இந்த ஃபுல் பாட்டு வரத்துக்கு we are eagerly waiting. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஸ்டெப்ஸ் தான் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஈகர். I'm also waiting to see on big screen. On big screen இல்லைங்களா? Prabhu Master dance, A.R. Rahman sir music beat, and choreography. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவெண்ட் சார். தேங்க்